எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்சோன் கிரியேஷன் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான அப்டேட், ஒரு குட் நியூஸ். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ண விஷயம். ஸோ பைனான்ஸ் அண்ட் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட 8 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சரை ரீசெண்டாக இந்தியாவில் பிளே ஸ்டோர்ல இருந்தும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருந்தும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் தவிர பைனான்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதோட யூஆர்எல் எல்லாமே பிளாக் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட கிரிப்டோ ரெகுலேஷன்ஸுக்கு அவங்க ரீசெண்டாக வந்து ஒபே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நமக்கு கிடைச்ச அப்டேட் படி, ஸோ இந்த அப்டேட்டுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருப்பேன், ரிட்டன் டு பிளே ஸ்டோர் பைனான்ஸ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக ஆப்பிக்கே வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதே ஆப்ஷன் தான், அதே நியூஸ் தான். பைனான்ஸ் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி நம்மளோட பிளே ஸ்டோருக்கு வரப்போகுது. ஸோ அது என்னென்ன டீட்டெயில் அஃபிசிக்கலாக பைனான்ஸ் தரப்புல இருந்து நமக்கான ரிப்ளை கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்டாக பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணும் பொழுது இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்தும் பெரிய ஒரு ரிப்ளை கொடுக்கல, பைனான்ஸ் தரப்புல இருந்தும் ஒரு ரிப்ளை கொடுக்கல. பட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், கண்டினியூ யூஸ் பண்ணோம். பட் இப்போ திரும்பவும் பைனான்ஸ் தரப்புல இருந்து ஒரு நியூஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நண்பர், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து இந்தியன் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வராங்க. வரும்பொழுது அவங்க இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் அமௌண்ட் வந்து பெனால்ட்டி கட்ட போகிறாங்க. ஸோ 2 மில்லியன் யூஎஸ்டிடி வந்து அவங்க பெனால்ட்டி கட்டி இந்தியாவுக்குள்ள வந்து ரெகுலேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக இந்த 2 மில்லியன் பெனால்ட்டி அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 2 இயராக இந்தியாவில் அவங்க வந்து ரெகுலேட்டர் பண்ணாமல் கிரிப்டோவை ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறதுக்காகவும், டிடிஎஸ் டெடிகேஷன் பண்ணாமல் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணதுக்காகவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதான் இன்னைக்குள்ள பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ், இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி இது டீட்டெயிலாக இந்த ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். ஸோ இதை நான் ஓவரலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பைனான்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் எந்த டேக்ஸும் இல்லாமல் அவங்க ட்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இது வரைக்கும் அவங்க கிரிப்டோ ரெகுலேஷனுக்கு ஒபே பண்ணாததுக்காகவும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 2 மில்லியன் வந்து அவங்க வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது போக கிட்டத்தட்ட பைனான்ஸ் வந்து ஜனவரி மாதம் இந்தியாவில் பிளே ஸ்டோர் ரிமூவ் பண்ணாங்க. அந்த ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காயின் டிசிஎக்ஸும் சரி, வெஜருக்கும் சரி, நியூ யூசர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 2000% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைனான்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா இவங்க இந்த பெனால்ட்டி எல்லாம் பே பண்ணி திரும்ப பைனான்ஸ்ல ஆப் வரும் பொழுது எதை மாதிரி வரப்போகுது, எதை மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் பைனான்ஸ் தரப்புல இருந்து கொடுக்கல. ஜஸ்ட் பைனான்ஸ்ல உள்ள அந்த நியூஸ் செக்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்காங்க, அதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நியூஸ் எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆயிருக்கு. இந்தியாவுடைய எல்லா நியூஸ் சேனலும் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர்ல கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான நியூஸாக தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அஃபிசிக்கலாக இந்தியாவில் எதை மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, யூஎஸை பொறுத்தளவுக்கு பைனான்ஸ்க்கு தனியாக பைனான்ஸ் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ யூஎஸ்ல யூஸ் பண்ணுறவங்க அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் ரெகுலேஷன் பண்ணும்பொழுது இந்தியாவுக்கு தனியாக ஒரு ஆப்பு கொண்டு வராங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்க ஆப்பில் டிடிஎஸ் டெடிகேஷன் பண்ணுறாங்களா, எதை மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எது எதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்னும் பைனான்ஸ் தரப்புலேருந்து வெளிவரலை. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த பைனான்ஸ் தரப்பில் ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கேஒய்சி பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூகாயின், ஹிபி குளோபல் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சர் எல்லாமே பழைய கேஒய்சி எல்லாமே ரீகேஒய்சி பண்ண சொன்னாங்க. ஸோ ரீகேஒய்சி பண்ணதுக்கு அப்புறம் உள்ளது மட்டும் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பைனான்ஸ் எப்படி இது வரைக்கும் நம்ம பண்ண ஃபண்ட்ஸ் எப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் கிடைக்கல. அந்த அப்டேட் கண்டிப்பாக நான் கூடிய விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் நமக்கு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலான எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு 1 டே டைம் ஆகும். பட் ஆனால் ஒரு அப்டேட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ப்ளே ஸ்டோருக்கு பேக் ஆனாங்க. ஸோ இதே மாதிரி டாப் 2ல் பைனான்ஸ் வர மாதிரி நமக்கான நியூஸஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீ ஹாய்ன்னு போட்டாலே உங்களுக்கான லிங்க் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மற்றபடி இந்த கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு ரெகுலேஷன்ஸ்குள்ளே வர மாதிரி தெரியுது. பட் அதை பற்றின அப்டேட் கண்டினியூஸாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேலை சந்திப்போம். தேங்க்யூ.